ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே, குறிப்பாக ட்விட்டரிலே, அண்ணாமலை மீது நான் வைத்த விமர்சனங்களை ஏற்க முடியாமல், குறிப்பாக அவர் வெளியிட்ட வீடியோ, அவர் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பினை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் வெளியிட்ட வீடியோ, அதில் இருக்கக்கூடிய முன்னுக்கு பின் முரணான செய்திகள், உண்மைக்கு புறம்பான செய்திகள், அண்ணாமலையால் மிகவும் அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட செய்திகள், இவையெல்லாம் பற்றி நான் என்னுடைய ட்விட்டரிலே பதிவிட்டதை தொடர்ந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள், வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனின் அமைப்பின் உறுப்பினர்கள் என்று சொல்லிக்கொண்டு பலரும் என் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கின்றனர். இது எனக்கு பழகி போனது தான். நான் அதுக்காக ஒரு பதிவிட்டிருந்தேன். அண்ணாமலை என்ன சாதித்தார் என்று அவரை தூக்கி பிடிக்கிறீர்கள் என்பது குறித்து என்னோடு யாராவது விவாதிக்க தயாராக இருக்கிறீர்களா என்று நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கூட இது வரைக்கும் பதில் போடலை. ஒரே ஒரு லாயரம்மா, அதாவது தேங்காய் மூடி லாயர் ஒன்று, நளினீஸ்வரின்னு பேர் போல இருக்குது, அந்த லாயரம்மா மட்டும் உனக்கு நான் ஒருத்தனே போதும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க விவாதிக்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க, அவங்களோடலாம் நான் விவாதம் செய்கிறதா இல்லை. மற்ற யாராக இருந்தாலும் நான் வைத்த விமர்சனங்களிலே ஏதாவது பொய் இருந்தால், ஏதாவது தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தால், அண்ணாமலை செய்யாததை சொல்லியிருந்தால் அதை பற்றி விவாதிக்க நான் தயார். அண்ணாமலை என்ன சாதித்தார் என்று அவர் பின்னாலே எல்லோரும் செல்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. விஜய், இப்போது நடிகர் விஜய் என்ன சாதித்தார் என்று அவர் பின்னாலே ஒரு பெருங்கூட்டம் சென்று இன்று அவரை தமிழக முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கவர்ச்சி. அதை போல் அண்ணாமலைக்கும் ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குன்றதை நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. அண்ணாமலை சராசரி மனிதனை விட ஐக்கியூவில் கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா அவர் சொன்னதை சட்டுன்னு புரிஞ்சுட்டு அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர். இது நிறைய பேர் இருக்காங்க, 1-2 ஒரு 1000 பேர், கோடி பேர் இருக்காங்க. அதெல்லாம் யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதுபோல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜக்கி வாசுதேவெலாம் எடுத்துக்கலாமே, அந்த மாதிரி தான். ஜக்கி வாசுதேவுக்கெல்லாம் அந்த திறமை இருக்குது, நித்யானந்தாவுக்கும் அந்த மாதிரி திறமை இருக்குது, ஸ்ரீ ரவிசங்கருக்கு அந்த மாதிரி திறமை இருக்குது, இந்த மாடன் சாமியார் பல பேர்களுக்கு அந்த திறமை இருக்குது. நன்றாக வசீகரமாக பேசி கவரக்கூடிய ஒரு ஆற்றல். இது காட் கிஃப்டட்னு சொல்லலாம். அதில் நான் சந்தேகப்படலை. அதே போல் அண்ணாமலை ஒரு சரியான அரசியல்வாதி என்பதில் கூட எனக்கு சந்தேகமில்லை. அரசியல் நல்லா செய்கிறார், அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் வரும், அதை நல்லா பண்ணுறாரு. அதே போல் 1000 பேர் இருக்காங்க அரசியல் பண்ணுறதுக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தான் மட்டும்தான் நியாயஸ்தன், தான் மட்டும்தான் நேர்மையாளன் என்று அவர் இது வரைக்கும் சொல்லிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை போல ஒருத்தர் உண்டா, ஐபிஎஸ் உதறி தள்ளிவிட்டு வந்தார், அவர் தான் பெரியவர் அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். என்ன அண்ணாமலை இன்று வரையிலே நாட்டிற்காக சாதித்தார்? 5.5 ஆண்டுகள் மட்டுமே ஐபிஎஸ் தேர்வு எழுதிய பிறகு போலீஸ் பணியில் அமர்ந்திருந்தார். அவர் எத்தனை எஃப்ஐஆர் போட்டார், எத்தனை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணார், எத்தனை புலனாய்வு செய்தார், இதை பற்றிலாம் விவாதிக்கிறதுக்கு நான் தயார். முதல்ல புள்ளி விவரம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் பாருங்க, இதில் யாராவது என்னோட விவாதிக்கணுன்னாக்க அவர்கள் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அதிலே உறுப்பினராக இருக்க வேண்டும். சும்மா அண்ணாமலை ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு யார் வேணால் இருக்க முடியாது. வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் உறுப்பினராக இருக்கும். 2வது
வீத லீடர் சார்பாக அதிகாரபூர்வமாக ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அனுமதி அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். வீத லீடர்ஸ் அமைப்பிலே அவர்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள், ஏதாவது பொறுப்பு இருந்தாக்க, அப்படி பொறுப்பு இல்லைன்னா அவர்கள் அந்த அமைப்பின் சார்பாக என்னுடன் விவாதம் செய்ய அந்த அமைப்பு கொடுத்த அனுமதி கடிதத்தின் எனக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆதார் நம்பர் தர வேண்டும், அவர்கள் விலாசத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். நான் இதையெல்லாம் கையில் வச்சுக்கிறது எதுக்குன்னாக்கா, சட்ட ரீதியாக அப்புறம் நாளைக்கு வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் என் மேலே ஒரு வழக்கு தொடுத்து என்னுடைய அமைப்பின் பெயரை துஷ்பிரயோகம் செய்து விட்டார் ரங்கராஜன் என்று ஒரு வழக்கு தொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த அமைப்பின் சார்பாக பேசுவதாக இருந்தால் அந்த அமைப்பின் அனுமதி கடிதத்தை பெற்று உரிய, அது யார்கிட்டேருந்து பெற்றேன்னு இருக்கணும், சும்மா நீங்களே ஒரு கடிதம் போட்டு பண்ண முடியாது. அந்த அமைப்பிலே ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். உதாரணத்துக்கு அமர் பிரசாத் ரெட்டி எடுத்துப்போமே. அமர் பிரசாத் ரெட்டி அவரை தான் வந்து வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பை சார்ந்தவர் என்று சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அதை பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பல பேர் அவர் யாரோ, அவர் என்ன வேணால் சொல்லுவார், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அமர் பிரசாத் ரெட்டியே வர்றதுனா கூட ஒரு கடிதம், ஒரு அனுமதி கடிதம் இருக்க வேண்டும். நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் ஒரு 2 நாள் கழித்து யூடியூப்பில் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்காக கூகுள் மீட் வச்சு அதில் இருக்கேன். அதற்குள்ளே யாராவது என்ன தொடர்பு கொண்டு உங்களோட நான் விவாதிக்க தயார், அண்ணாமலை என்ன சாதித்தார் என்று நான் சொல்ல தயார், வீத லீடர் ஃபவுண்டேஷன் என்ன சாதித்தது என்று சொல்ல தயார் என்று சொல்வார்களே, ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவேன். சமூக வலைத்தளங்களில் கச்சா முச்சான்னு பலரும் எழுதுகிறாங்க, நானும் எழுதுகிறேன். அதே போல் இல்லாமல் இது காணொளி என்பதனாலும் இது சமூக வலைத்தளங்களிலே பலராலும் பார்க்கப்படும் என்பதனாலும் சபை நாகரிகத்தை அறிந்து பேசுபவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பாயிண்ட் எடுத்தால் அந்த பாயிண்ட்டை பற்றி உங்களுக்கு நேர்மையான, நியாயமான, சம்பந்தமுடைய ஒரு விவாதத்தை வைத்தால் அதற்கு பதில் சொல்ல தரணும். அதாவது நான் கூகுள் மீட்டில் எல்லாருக்கும் வரிசையாக நான் வாய்ப்பு தரேன். யாரெல்லாம் வர்றீங்களோ ஒருத்தர் என்னோட பேசலாம், பேசி நாம் அதை பற்றி புரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் அண்ணாமலை ஒரு பிஎஸ்ஜி டெக்கில் ஒரு சில இளைஞர்களோடு பேசியதை கூட நான் விமர்சனம் செய்திருந்தேன். அது எதுக்கு விமர்சனம் செஞ்சேன்னா, அந்த சிறுவர்கள் கேட்கிறார்கள் சிவில் சர்வீசஸ்க்கு ஒருத்தர் வரணும்னாக்க என்ன செய்யணும் அப்படின்னு. அதற்கு அண்ணாமலை சொல்கிறார் 40 வருஷம் பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்கிறதுக்கான தகுதி அண்ணாமலைக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது. ஏன்னா சிவில் சர்வீசஸ் பாஸ் பண்ணி 5.5 வருஷமே பணியில் இருந்து விட்டு விட்டு ஓடி வந்த ஒருவர் 40 வருஷம் நீங்கள் இருக்கணும்னு தான் செய்யாததை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று உபதேசிப்பதற்கு அருகதை இல்லை என்பதை நான் தெள்ளத் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். பொது வெளியில் வந்துட்டார், அரசியலில் இருக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போது விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை ஏற்க முடியவில்லை என்றால் ஒன்று நான் போடும் பதிவுகளையோ காணொளிகளையோ கடந்து செல்லலாம், இல்லை என்றால் விவாதிக்கலாம். கடந்த 15 ஆண்டுகளாக நீதிமன்றங்களிலே 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடுத்து கோவில்களின் சார்பாகவும் சனாதன தர்மத்தின் சார்பாகவும் நான் என்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் தொண்டு செய்கிறேன்னா நான் சொல்லலை, என்னால் இயன்றதை என்னுடைய பெருமாளுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். இது உங்களிலே பலருக்கு தெரியும். கடந்த 15 ஆண்டுகளாக அண்ணாமலை என்ன செய்தார், இல்லை அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்தார், இது நீங்கள் வந்து பாஜகவுக்கு இதை பண்ணார் அதை பண்ணார்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு என்ன பண்ணார், வாயில் வடசுத்தார் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதை செய்தால் இதனால் இந்த நன்மை மக்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்கிறதாக இருந்தால் விவாதத்துக்கு வரணும். இல்லைன்னா சும்மா வந்து
ஆச்சா போச்சான்னு பேசுகிறதுனாக்கா வராதிங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நான் தயார். அண்ணாமலை என்ன சாதித்தார் என்று பேச நான் தயார். நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுனாக்க அந்த விஷயத்தை நன்னா புரிஞ்சுண்டு படித்து தெளிஞ்சு பிறகு தான் பேசுவேன் அப்படின்னு என்னை தொடர்பவர்களுக்கு தெரியும். எந்த இடத்துலையும் நான் அவதூறு பேச மாட்டேன். அவதூறுனா என்னன்னாக்க இல்லாததை இருப்பது போலே சொல்வது அவதூறு. விமர்சனத்துக்கெல்லாம் அவதூறுன்னு பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கு விமர்சனம்னா ஒருத்தர் செய்த அந்த செயலில் குறை நிறை இருக்கிறத பற்றி பேசுறது விமர்சனம். அந்த விமர்சனத்தை அவதூறுன்னு சொல்கிறது முதல்ல அர்த்தம் தெரியாதவர்கள் சொல்வது. அதனால் நான் அவதூறு என்றைக்குமே பேசினது கிடையாது. விமர்சனம் செஞ்சுருக்கேன், செய்வேன். என்னுடைய விமர்சனம் நேராக கூராக இருக்கும். உதாரணத்துக்கு லண்டனில் ஒரு கார் ரேலி, மிகப்பெரிய கார் ரேலி ஒன்று நடந்தது என்று அண்ணாமலை சொல்வதற்கு நான் என்ன விமர்சனம் செஞ்சுருந்தேன்னா, மொத்தமே 10 கார் தான் போயிருக்கு. ஒரு கார் ரேலி அப்படின்னாக்கா 10 கார் போகிறதுக்கு பேர் கார் ரேலி இல்லை. இப்போ நான் இங்கே ரோடு ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்கேன், மலை ஓரமாக. இங்கே நிறைய வண்டி போகுது, அதெல்லாம் ரேலின்னு சொல்லிட முடியுமா? யாரோ வராங்க போகிறாங்க, அவ்வளோதானே தவிர அது வீக்கெண்ட் ட்ரிப் ஒரு 15 பேர் போயிருக்காங்க. அதை கார் ரேலின்னு சொல்லிவிட்டு அந்த கார் ரேலியில் பல இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். மொத்தமே 23 பேர் தான் கலந்துட்டு இருக்காங்கன்றதை நான் எடுத்து சொன்னதுக்கு அண்ணாமலை ரொம்ப 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 கோவம் வந்து, அதனால் என்னை ரொம்ப வசைபாடுறாங்க. இவர்கள் வசைபாடுவதனாலே அவர்களால் என்னுடைய பணியிலே இவ்வளோண்டு கூட ஒன்றுமே செய்ய முடியாது. என் இடது கால் நுனியிலே இருக்கக்கூடிய அதற்கு கீழே இருக்கக்கூடிய புல்லை கூட அவர்களால் பிடுங்க முடியாது. அதனால் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. அடுத்தவர்களுடைய அங்கீகாரத்திற்காக நான் அந்த வேலை செய்வதில்லை. ஓட்டு கிடைக்குமா, எனக்கு வந்து 18 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வந்து உறுப்பினர்கள் வந்து சேருவார்களா, இளைஞர்களை மொட்டை அடிக்கலாமா, ஏமாற்றலாமா, அந்த பிஎஸ்ஜி டெக்கில் அந்த சின்ன குழந்தைங்களப்பா எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு அண்ணாமலைன்றதை பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு சிறுவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டுமா என்று எனக்கு தெரியல. அதெல்லாம் அப்புறம் பின்னாடி இன்னொரு பதிவில் நான் போடுறேன். மீண்டும் சொல்லிக்கிறேன், அண்ணாமலை பற்றி, அண்ணாமலை சாதனைகள் பற்றி இன்று வரை என்ன சாதித்தார்ன்றது நான் வந்து பாஜகலாம் இல்லை, இந்த கல்யாணராமன் பேசுகிறது போல் நான்லாம் பேசலை இல்லை. அதுக்கப்புறம் இல்லை அந்த தமிழிசை பேசுகிற மாதிரியோ வானதி பேசுகிற மாதிரியோ அப்படின்லாம் நான் பேசலை. நான் வந்து அண்ணாமலை போட்ட பதிவுகளிலே இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டினேன், விமர்சனம் செய்தேன். ஒன்று சொல்லிக்கிறேன், இன்னொன்று கடைசியாக, அண்ணாமலையோடு எனக்கு ரொம்ப காலமாக பழக்கம் உண்டு. இன்றும் கூட வாட்ஸ்அப்பிலே நாங்கள் அப்பப்போ பேசிப்போம். சமீபத்தில் கூட நான் அதை பற்றி சில விஷயங்களை பற்றி பேசினேன். இந்த மாதிரி நீங்கள்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு பல பேர் சமூக வலைத்தளங்களிலே கண்டபடி எழுதுறதை பற்றியும் அவருக்கு சொல்லியிருக்கேன். அதை பற்றி அவர் நடவடிக்கை எடுப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு தடவை ஸ்ரீரங்கத்தில் வந்து மணல் மாஃபியா ஒரு ஆளை வந்து பாஜகவினோட உறுப்பினராக சேர்த்த மனிதன் அண்ணாமலை. அது சொன்னதுக்கப்புறமா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட ஆக்ஷன் எடுத்தது இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால் இதை பற்றி அதை ஆக்ஷன் எடுப்பாரான்றதுலாம் தெரியாது. அது 2ஆம் பட்சம் எனக்கு. ஆனால் அவரோட நான் தொடர்பில் இருக்கேன். திருச்சியில் ஒரு தடவை கார்த்திக் கோபிநாத், ராஜவேல் நாகராஜன் அவர்களெல்லாம் கூட்டின்னு போய் ஒரு தடவை பேச வச்சாங்க. அந்த எண்மக்கள் யாத்திரையும் போதுன்னு நினைக்கிறேன். அப்போ சுமார் 1 மணி நேரம் அவரோட பேசியிருந்தேன். பல கோவில்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கேட்டுட்டார். நானும் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸருங்கிற அடிப்படையில் சில ஆதாரங்களையும் காமித்தேன். அதை பற்றிலாம் ஒன்றும் அதெல்லாம் செய்கிறதில்லை, செய்ய போகிறதில்லைன்றது எனக்கு அன்றைக்கும் தெரியும். சரி, இளைஞர்களாக இருக்கக்கூடிய கார்த்திக் கோபிநாத், ராஜவேல் நாகராஜன் அவர்கள் விருப்பப்பட்டார்கள் என்பதற்காக நான் சென்று பேசியிருக்கேன். அதனால் அவரோட நான் தொடர்பில் தான் இருக்கேன், வாட்ஸ்அப் தொடர்பில் இருக்கேன். அப்படிங்கிறது பலருக்கு தெரியுமா தெரியாது. என்னோடய விவாதம் செய்ய வரவங்க, என்னை பற்றி எழுதுகிறவங்க அவர்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறதுனால கூட நான் வந்து எதையும் நிறுத்த போகிறதில்ல, அதை ஒரு பொருட்டாக நினைக்க போகிறதில்ல. ஏன்னா அண்ணாமலையோட நேரடி தொடர்பில் இருப்பவன். அவருடைய செல்ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, என்னுடைய செல்ஃபோன் நம்பர் அவர்கிட்ட இருக்குது. நான் எப்போ எது போட்டாலும் உடனே சொல்லுங்கள் சாமின்னு சொல்லி பதில் போடுவார். அதெல்லாம் சரிதான். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, நான் என்னமோ என்னை பற்றி எழுதுகிறவங்கெல்லாம் அண்ணாமலையை பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது. அண்ணாமலை ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அண்ணாமலை ஒரு சாதாரண மனிதன் தான்.
இது அவரே கூட சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கர்நாடகா சிங்கம்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்றது சொல்லணும். பாஜகவில் பெருசாக கழட்டினார்னா என்னத்தை கழட்டினார்னு சொல்லணும். அப்படி தான் இருக்கணும் விவாதம். இந்த விவாதம் என்ன பற்றி கிடையாது. இந்த விவாதம் அண்ணாமலை பற்றி. நீ என்ன செஞ்ச, அவன் என்ன செஞ்சான், நீ அந்த கட்சியை பற்றி கேட்டியா, நீ இந்த பற்றி இவரை பற்றி சொன்னியா, விஜய் பற்றி சொன்னியா, உதயநிதி பற்றி பேசினியான்ற கேள்விக்கெல்லாம் இடமில்லை. இந்த கேள்வி அண்ணாமலை என்ன செய்தார், என்ன சாதித்தார், வி த லீடர் ஃபவுண்டேஷன் என்ன செய்ய போகிறது, என்ன சாதித்தது, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நாட்டுக்காக என்பது குறித்து பேசுறதுக்கு ரெடியாக இருந்தால் நான் தயார். சரியா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீராம்.